என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் இல்ல. அம்முதான் தன்னோட குழந்தைன்னு காவேரிக்கு தெரியாது. காவேரி தான் தன்னோட அம்மான்னு அம்மாவுக்கு தெரியாது. இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்கன்னு பாத்தியா? என்னைக்குமே இப்படி ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியவங்களை எல்லாரும் சேர்ந்துதான் ஏதோ காரணம் சொல்லி அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டீங்களே. உண்மைதான்ப்பா. ஆனா அதுக்கான காரணத்தை தெளிவா அவங்ககிட்ட நாங்க சொல்லிட்டோமே. அந்த பசுபதியையும் அவன் பையனை நினைச்சு பயந்துதான் ஒட்டுமொத்தமா காவேரி குடும்பத்தை உங்ககிட்ட இருந்து ஒதுக்கி வச்சிருந்தோம். ஆனா பாரு, இப்ப கூட நாங்க பயந்த மாதிரி தான் நடந்திருக்கு. காவேரி திரும்ப வந்ததுமே அந்த ராகவனால நம்ம குழந்தைக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? தினம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு பாத்தீங்கள? நடந்ததெல்லாம் நினைச்சு அந்த பயத்துல இருந்து இன்னும் அவனால வெளியில வர முடியல. விஜய், நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க செய்த தப்பெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. எங்க இடத்துல வர யார் இருந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். எங்கனால நடந்த இந்த தப்பை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன். நீ இழந்த உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் உனக்கு திருப்பி தர வேண்டியது இந்த தாத்தாவோட பொறுப்பு. நாங்க செஞ்ச விஷயத்தெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு அதையே சொல்லி காட்டி என்கிட்ட பேசாம இருந்துடாதடா. என்னோட கடைசி காலத்துல எனக்கு நீ இந்த குடும்பம் தாண்டா எல்லாமே. தயவு செய்து என்னை வெறுத்துடாதப்பா. ஐயோ தாத்தா, என்ன தாத்தா சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? இங்க பாருங்க, நீங்க காவேரியும் அம்மாவும் பத்தி சொன்னதுனால நான் ஏதோ கேஷுவலா சொன்னேன். மத்தபடி என் மனசுல உங்க மேல எந்த கோபமும் இல்லை. அப்ப இருந்த சூழ்நிலை உங்களை அப்படி முடிவெடுக்க வச்சிருக்கங்கிறப்போ நம்ம யார தப்பு சொல்றது, யார் மேல கோவப்படுறது?